என்ன ரஞ்சினி இப்படி சொல்லிட்ட? தப்பு என் சைட்லயும் இருக்குல்ல. இப்படிலாம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? நான் அவளை நல்லபடியா பார்த்துக்கலையோ என்னமோ. இத பாருங்க சோமு, உங்களை மாதிரி ஒருத்தர் புருஷனா கிடைக்க அந்த பொண்ணு தவம் பண்ணியிருக்கணும். இதுக்கு மேலேயும் உங்க வாழ்க்கையை இந்த பொண்ணோட தான் வாழணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீங்க எப்படி வாழ வேண்டியவர்னு எனக்கு தெரியும் சோமு. உங்களுக்குன்னு ஒரு முழு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு எதுக்காக இவ பின்னாடி போய் அதை அழிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல கிளம்புங்க. எங்க? மதியோட நகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டா அவளுக்கும் உங்களுக்குமான பிரச்சனை முடிஞ்சிரும்ல? ஆமா, ஆனா அதுக்காக தான் நகையை திருப்பறதுக்கு நான் பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏதோ தெய்வம் மாதிரி வந்து உதவி பண்றமா. உன்ன போய் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாலேம்மா. டேய், இன்னும் ஏன்டா மச நின்னுட்டு இருக்க? ரஞ்சினி கூட போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அது மாதிரி கேளு போ. என்னடா இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? சரி, இப்ப முடியலனா பணத்தை வாங்கி வை, அப்புறம் போய் திருப்பிட்டு வந்துரு. இல்ல ஆண்டி, இந்த விஷயத்தை கையோட முடிச்சு விட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? நான் வேணா அப்புறமா போய். சொன்னா கேளுங்க சோமு. போய் நகைச்சீட்டை கொண்டு வாங்க, போங்க போங்க சோமு. இத பாருங்க ஆண்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. முதல்ல அந்த பொண்ணு கிட்ட இருந்து உங்க பையனை மீட்போம். இனிமே எங்களுக்கு எல்லாமே நீதானம்மா. நீ சொன்னா சரிதாம்மா. போலாமா? வரேன் ஆண்டி, வாங்க. வரமா. சப்பா, இந்த மாதிரி ஒரு 4 பொண்ணு கிடைச்சா போதும். என் பையனை கட்டி வச்சு நான் நல்ல நிலைமைக்கு வந்துருவேன். என்னடாச்சு? தெரியலடா, இரு பாக்குறேன். ஏதாவது ப்ராப்ளமா? இருடா, அதான் பாக்குறேன். பெட்ரோல் இல்லை. டேய், இப்போ என்னடா பண்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோக் போட்டு போனோம்னா பங்கு வரைக்கும் போயிடலாம். அங்கேருந்து பெட்ரோல் போட்டு காமலாம். சாம அப்பாடா. துரை எங்கே கிளம்பிட்டீங்க? இப்போ நட்ராஜ் முத நாள் வேலைக்கு போகிறான். சரி, தான் அவனை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரலான்னு. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உள்ளன்னா இப்படியில இருக்கணும். ஆடிட்டர் கிட்ட கொண்டு போய் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வாப்பான்னு 10 நாளா கதறிக்கிட்டு இருக்கேன். அதை செட்டப் பண்ணிருப்பியா நீ? என்னப்பா இது நடு ரோட்டில் நின்றுட்டு? சாரதான் வீட்டு பக்கமே பார்க்க முடியலையே. என் வீட்டுக்கு வேலை செஞ்சா அது கௌரவ குறைச்சல். ஆனா இவனுக்கு சம்பளம் இல்லாத டிரைவரா பைக் ஓட்டிக்கிட்டு இருக்க, அதானே? அப்பா ப்ளீஸ்ப்பா, எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்ப்பா. நட்ராஜ் இன்னைக்கு தான் முதல் நாள் வேலைக்கு போகிறான். லேட்டாக போனால் நல்லா இருக்குது. என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? என்கிட்ட நின்று பேசுறது கூட உனக்கு முடியல. அதுக்குள்ள அவருக்கு சேவகம் பண்ண போகணுமா? பா, அவன் உடம்பு சரியில்லாமல் இருக்கான். அப்படி சொல்லு. உடம்பு சரியில்லாத அவனே வேலைக்கு போகணும்னு இருக்கான். முதல்ல ஏதோ கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, நீ போய் அங்கேயே பலியா கடந்த. கம்பெனி எரிஞ்சு போச்சு. இத பாரு, அவன் பாட்டுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். இவன் படைக்கிற பிள்ளையா, நீ படைக்கிற பிள்ளையா? பா சொன்னா கேளுங்கப்பா. என்ன சொல்ல போற? நீ என்ன வேணாலும் கழுதியா கத்து, நான் அந்த வீட்டுக்கு தான் போய் முறவாசல் பண்ணுவேன்னு சொல்ல போறேன், அதானே? பா, இப்போ எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? எது அனாவசியமா? நல்லா இருக்குப்பா. நாக்க பிடிக்கிற மாதிரி நீ என்ன வேணாலும் கேளு. அப்பவும் எனக்கு புத்தி வராது. உன்ன புள்ளையா பெத்ததுக்கு இன்னும் நான் எத்தனை செருப்படி பட போறேனோ. நட்ராஜ், இனிமேல் வண்டியில் ஏறு. அவர் இப்படி தான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். டேய் சாம, எதுக்கு அப்பா கோவப்படுத்திக்கிட்ட? நீ கிளம்பு, நான் இன்னைக்கு ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். டேய் சொன்னா கேள்றா, முதல்ல உட்காரு. ஏண்டா, நான் இப்படி காட்டு கதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கேன், அதையும் மீறி போறேன்னா என்ன உனக்கு நெஞ்சு எழுத்தம்? டேய் சாம், ப்ளீஸ்டா போடா. டேய்
இப்போ நீ உட்கார போறே இல்லையா? ஏறு. சூர்யா, என்ன மதி? எங்கடி அம்மா இன்னும் காணோம்? அம்மா மேஸ்ரமா வீட்டுக்குள்ள போயிருக்காங்க, வர்றதுக்கு லேட் ஆகும். அப்போ நாம சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? ம். வாங்க. அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. அப்படியா? மதி ஒரு நிமிஷம். என்னன்னு கேட்டுட்டு சீக்கிரம் கிளம்ப சொல்லு சூர்யா. இது பண விஷயம் மதி. நான் சொல்றது. நான் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. நீ கிளம்பு. சூர்யா, நான் இங்க வந்தது அம்மாவுக்காக அப்ளை பண்ண லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. ஆனா அது நாளான்னைக்கு தான் என் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். நான் இன்னைக்கு நைட்டு பெங்களூர் போறேன். அதான் உங்க பேர்ல செக் கொடுத்துட்டா நீங்க எடுத்துக்கலாமே. சூர்யா, யாரோட பணமும் நமக்கு தேவையில்லை. எடுத்துட்டு போ சொல்லு. இங்க பாரு மதி, இது நான் உனக்கு கொடுக்கல. வேண்டான்னு சொன்னா புரியாதா? இங்க பாரு மதி, நீ என் மேல கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நான் இந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சே ஆகணும். நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க உள்ள போலாம். வேணா ரஞ்சினி, அவளை பத்தி உனக்கு தெரியாது. எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? நம்ம அவங்க நகையை திருப்பி கொடுக்க தானே வந்திருக்கோம். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம நகையை எடுத்துட்டு போய் எங்க அம்மா கையில கொடுத்துருவோம். அவங்க பக்கமா பேசி இவகிட்ட கொடுத்துருவாங்க. நான் இப்பவும் சொல்றேன் மதி, நீதான் நித்யா அப்பா உங்களுக்கு பணம் தர வேண்டியிருக்கு, அதை வாங்கி கொடுக்க சொல்லுன்னு சொன்ன. நான் நித்யா சார்பா இதை கொடுக்குறேன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதானே? இத பாருங்க சோமு, இனிமேலும் நீங்க டார்ச்சர் எல்லாம் அனுபவிக்க வேண்டாம். வாங்க, நகையை கொடுத்துட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். வாங்க. இதுக்கு மேல எதுவும் பேசாத. வேண்டானா வேண்டாம், கிளம்பு. சூர்யா, உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு, நான் அவங்கள பார்த்து உன்னை கொடுத்துறேன். நான் சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னேன். அப்போ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படிதானே? பாத்தியா ரஞ்சினி, இதுக்கு என்ன சொல்ற? இவர் தான் அந்த ஆனழகன் பாபு. இவருக்காக தான் என்ன தூக்கி போட்டு வந்திருக்கா. இந்த கன்றாவியை பார்க்கறதுக்கு தான் என்ன வாவான்னு கூப்பிட்டியா ரஞ்சினி? இப்போ உனக்கு திருப்தியா? எந்த புருஷனுக்கும் இப்படி ஒரு கொடுமை நடக்கவே கூடாது. இங்க பாருங்க ப்ளீஸ், நீங்க தப்பா நினைச்சு வேணாம் பாபு, இந்த வீட்டில் உனக்கு என்ன வேலை அதை சொல்லு. இல்ல, நான் பண விஷயமா. பாத்தியா ரஞ்சினி, இவனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தான் இவன் நகை நகை நச்சரிச்சிருக்கா. ஐயோ இல்லைங்க. போதும் பாபு. என்ன நடந்ததுன்றத முழுசா கேட்டுட்டு அந்த அசிங்கத்தை விளக்கமா வர சொல்ல போறியா? இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. வரஞ்சினி போலாம். ஒரு நிமிஷம் சோமு, என்ன நீங்க ஏதோ காதலிச்சீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் சும்மா நிறுத்து. இங்க நின்னு பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. பாத்தியா ரஞ்சினி, இவனை பத்தி சொன்னோன்னே இவளுக்கு எவ்வளவு கோவம் வருது. இந்த மாதிரி நீங்க நிறைய நடிச்சு பாத்துட்டேன். நீங்க அவசரப்பட்டு எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க மதி. சோமு உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காரு தெரியுமா? அவருக்கு போய் துரோகம் பண்ண உங்களுக்கு செருப்பு பிஞ்சிடும். மரியாதை வெளியே போடி. யாரு யார பத்தி பேசுறதுன்னு ஒரு தர வேண்டாம். உன்ன மாதிரி கண்ட கண்ட ஆம்பளைங்களோட சுத்துறவன் நினைச்சேன் என்ன? இங்க பாருங்க, இன்னொரு தடவை என்னை பத்தி இப்படி பேசாதீங்க. எங்க ரெண்டு பேரையும் பத்தி தப்பா பேசின ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்க நகையை நான் திருப்பிட்டு வந்திருக்கேன். இடத்த காலி பண்ணு. உங்க
உங்க நகை வந்துருச்சுல, இனிமே தப்பா பேசுறத நிறுத்துங்க. கொடுத்துட்டல அப்புறம் என்ன? கிளம்பு. ஏய் என்னடி சும்மா உலகத்தில் இல்லாத நகை? புருஷனை விட உனக்கு இந்த நகை தான் முக்கியமா போச்சா? ஏன் உங்க அம்மா சொல்லல? உங்களை தூக்கி எறிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. ரஞ்சினி, ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல வாய்க்குள்ள போயிடுச்சுன்னு நினைச்சேன். உன்னால என் நகை எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். உனக்கும் தேங்க்ஸ். உன்னால எனக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அது இதுதான். எனக்கு எப்படி ஒரு பழைய தேடி கொடுத்துட்ட. ரொம்ப சந்தோஷம். அது கூட நல்லதுதான். ரொம்ப தேங்க்ஸ். சூர்யா, வா நம்ம சாப்பிடலாம். மகனே, எல்லாம் கரெக்டா பண்ணனா? நல்லா வாயில வந்துற போகுது. எத்தனை தடவை சொல்றது? சோறு தானே திங்கிற? எங்கடா சுகர்னு சொல்லி பெரும்பாலும் சப்பாத்தி தான் சாப்பிடுறேன். யோ 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 யோ. டேய், என்னடா அப்பாவை மரியாதை இல்லாம பேசுற? அப்பனா இருந்தாலே சரியான சாவுகிறாக்கி. இதோ பாரு, ஏதாவது குழப்பம் பண்ணி சிக்கல்ல மாட்டி விட்ட. பா ப்ளீஸ் பா. சித்ரா கிளம்பிட்டான்னு ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சுப்பா. கொஞ்ச நேரத்துல அவ வந்துருவா. சொதப்பாம கரெக்டா பண்ணுப்பா. சரிப்பா சரிப்பா சரிப்பா. டேய், நீ ரெடியாடா? எங்கடா என்னோட கோட்டை காணோம்? இப்ப எதுக்கு கோட்டை தேடுற? கோர்ட்ல போய் வாதாட போறியா? டேய், நீ தான்டா சொன்ன அமெரிக்கா மாப்பிள்ளை ஆமா. கேரக்டர்னு. நான் எத்தனை அமெரிக்கா மாப்பிள்ளை கேரக்டர் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அமெரிக்கா மாப்பிள்ளைனாலே எல்லா ஷூட்டிங்லயும் கோட்டு தான் கொடுப்பாங்க. ஆமாண்டா, அமெரிக்கா மாப்பிள்ளனா கோட்டு கொடுப்பாங்க. ஆஸ்திரேலியா மாப்பிள்ளனா கண்ணத்துல 2 போட்டு கொடுப்பாங்களா? டேய், அவ பயங்கர உஷாரான பார்ட்டி. சின்ன டவுட் வந்தாலும் கண்டுபிடிச்சிருவாடா. கரெக்டா பேசணும். அவளோட டைலாக்கு கவுண்டர் கொடுக்கறப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓ, அவளுக்கு ஏற்கனவே டயலாக் கொடுத்தாச்சா? ஓ சுத்தம். ஐயோ, அவதான் வந்துட்டா. தயவு செஞ்சு சொதப்பிடாம காப்பாத்துங்க. சரி சரி. ஆன்ட்டி, சச்சின் எங்க? சச்சின். ஹாய். என்னது இது? இல்ல, அமெரிக்காலாம் இப்படிதான் கட்டி பிடிச்சி வரவேற்பாங்கன்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. அது அமெரிக்கா ஏர்போர்ட்டோட சரி. அப்படியா? சரி சரி, உட்காருங்க, பயப்படாதீங்க. அமெரிக்கால இதெல்லாம் சகஜம்மா. அமெரிக்கால இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அதான் நான் பார்த்தேன். என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு. என்ன சச்சின் கேக்குறேன்ல. உனக்காக அமெரிக்காவே வாங்கிட்டு வரலாம். ஆனா ஃப்ளைட்ல இடம் பத்தாதே. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சச்சின் வராருன்னு சொன்னேன். அவங்க எல்லாம் அவர் என்ன கொண்டு வந்தாருன்னு கேட்பாங்கல்ல. அது ஒன்றும் இல்லை, அமெரிக்கால இருந்து அவசரமா புறப்பட்டதுனால ஒன்றும் வாங்கிட்டு வர முடியல. இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உன் ஞாபகம் வந்துச்சு. எல்லாம் அமெரிக்கா டாலரா இருக்கிறதுனால என்னால ஒன்றும் பண்ண முடியல. ஹாய், அமெரிக்கன் டாலரா? எங்க காட்டுங்க, நான் பார்க்கணும். காட்டுங்க சச்சின். ஏய், என்னது இப்படி திடீர்னு கேட்டா எப்படி? கோபால்கிட்ட தான் கேட்கணும். என்னங்க இது? கோபாலா? சச்சின், நீங்க எந்த கோபால பத்தி சொல்றீங்க? அதாம்மா, நேத்து கூட நம்ம வீட்டுக்கு வந்திருந்தானே.
அவன்கிட்ட கொடுத்துதான் டாலர் எல்லாம் ரூபாய் நோட்டா மாத்த சொல்லுவோம். ஆமா அவனை உங்களுக்கு தெரியுமா? ஓ நல்லா தெரியுமே. நல்லா தெரியுமா? அந்த அளவுக்குலாம் தெரியாது. அப்பப்ப வந்து டாலர் மாத்தி கொடுத்துட்டு போவான். அவனை நம்பி இனிமே எதுவுமே கொடுக்காதீங்க. ஏன்? அவன் ஒரு மோசமான ஆளு. ஆனா அவன் ஒரு மோசம் போன ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆமா அவனை உனக்கு தெரியுமா? அவன் குடும்பத்தையே தெரியும். அவன் எங்க ஏரியாவோட தான் இருக்கான். அதுங்க ஒரு புறம்போக்கு குடும்பம். அந்த கோபால் ஒரு தெருப்பொறுக்கி. எப்பவும் ரோட்ல போற வர பொண்ணுங்களை பார்த்து பல்லையின்னு இழிச்சுக்கிட்டே இருப்பான். என் அண்ணனே அவனை 2-3 தடவை அடிச்சிருக்கான்னு பாருங்களேன். அவனோட அம்மா இருக்காளே, அவ ஒரு மோசமான திருடி. போன வாரம் பக்கத்து வீட்டு சிவரேறி குதிச்சு சோர்தல் இல்ல அது திருடிட்டா. அல்பம் அல்பம். போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டு அடியோ அடின்னு அடிச்சாங்க. அப்ப கூட அந்த பொம்பளை திருந்தவே இல்லையே. மறுநாளே பக்கத்து வீட்டுல இருந்த குழந்தையோட கால்ல இருக்க கொலுசு திருடி வித்துட்டா. ஏரியா ஆளுங்க பார்த்து செம்ம அடி அடிச்சாங்க. அவளை விடுங்க. அவன் அப்பா இருக்கானே, அவன் சரியான குடிகாரன். நல்லா குடிச்சிட்டு சாக்கடையில இருக்கறதெல்லாம் பொறுக்கி தின்னுவான்.